கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜர். நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டு உள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன், அவரது முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி வீரபெருமாள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கேரளாவை சார்ந்த சயானிடம் கடந்த மாதம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தனி உதவியாளர் பூங்குன்றனுக்கு சிபிசிஐடி சமன் அனுப்பியுள்ளனர். அந்த வகையில் இன்று கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு பூங்குன்றன் ஆஜராகியுள்ளார். முன்னதாக இந்த வழக்கை விசாரித்த ஐஜி தலைமையிலான தனிப்படையினர் பூங்குன்றனை விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. சிபிசிஐடியின் இந்த விசாரணையில் இவ்வழக்கில் மேலும் பல முக்கிய தகவல்கள் வெளிவரலாம் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.